உலகம் முழுவதும் உள்ள குமுதம் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை ஒரு அயல்நாட்டு வாசகர் அனுப்பிச்சிருக்காங்க. இவனுடைய ஆணுறுப்பு சிறிதாக இருக்குது. நான் திருமணம் கொள்ள ஆயத்தமாக உள்ளேன். அப்ப திருமணம் செய்யும் போது இந்த ஆணுறுப்புனால எனக்கு பிரச்சனை வருமா, மன வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்றதான் இந்த நேருடைய கவலை. ஆணுறுப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு, பெரும்பான்மையான ஆண்களுக்கு ஒரு கவலை இருக்கு, தங்களுடைய உறுப்பு சின்னதா இருக்குன்னு. இவங்க பிறர் குளிக்கிற இடத்துல பாத்ரூம்ல பாக்குறது, இல்ல டாய்லெட்ல யூரின் போகும்போது பாக்குறது, இல்ல குளிக்கிற இடங்கள்ல பாக்குறது, அதன் மூலமா ஒப்பீடு செய்யறாங்க. இப்போ இன்டர்நெட்ல வரக்கூடிய போர்னோகிராஃபி மூவிஸையும் பார்த்து தங்களுடைய உறுப்பையும் அவங்க ஒப்பிடுறாங்க. ஒரு ஜோக் ஒன்று உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்புகள் 2 சைஸ்ல வருது. ஒன்று ரொம்ப பெருசு, இல்லைன்னா ரொம்ப சிறுசு. ஆண்களுக்கு ஆணுறுப்பு ஒரே ஒரு சைஸ் தான், மினிமம் சைஸ், ரொம்ப ஸ்மாலா தான் வருது அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கு. ஏன்னா எல்லா ஆண்களுமே, பெரும்பாலான ஆண்கள் தங்களுடைய ஆணுறுப்பு சின்னதா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். உண்மையில ஆணுறுப்பினுடைய சைஸ் என்பது ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். 99% அன்பர்கள் நார்மலான ஆணுறுப்பு வச்சுக்கிட்டு பதட்டத்துக்குள்ளாகிறாங்க, கவலைப்படுறாங்க தங்க ஆணுறுப்பு சின்னதுன்னு. இவங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. ஆணுறுப்பு விரைப்பு அடையும் போது போதுமான அளவுக்கு விரைப்படையும். பெண்களை திருப்தி பண்ணுவது அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆணுறுப்பு நீளமா இருக்கவங்க தான் திருப்திப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆணுறுப்புடைய சைஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க ஆணுறுப்பு நீளமா இருக்கவங்களும் பெண்களை திருப்தி செய்ய முடியாது. பெண்களை திருப்தி செய்வது என்பது தனி விஷயம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமான தாம்பத்திய உறவுல ஒரு பெண்ணை திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா ஆணுக்கு ஒரு 2 நிமிடம் தாம்பத்திய உறவு செய்யும் போதே விந்து வெளியாயிரும். அவங்க முழுமை அடைஞ்சிருவாங்க, உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வியோட அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கேள்வியினுடைய கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 2 வருடமாக நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இருக்கு. இதனால என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்குமா, எனக்கு அது பயமா இருக்கு. கொஞ்சம் தாம்பத்திய உறவுல ஆர்வமும் கொஞ்சம் விரைப்புத்தன்மையும் குறைந்த போல இருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, உண்மையில சர்க்கரை நோய் வந்த உடனேயே அது உடல் உறுப்புகளை பாதிக்காது. சர்க்கரை நோய் அது முதலாக பாதிப்பது அப்படின்னா இரத்த குழாய்களை, இரத்த நாளங்களை தான் பாதிக்கும். இரத்த நாளங்களை பாதிச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையும் இரத்த நாளங்கள் இருக்கிறதுனால எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்படி நாம எடுத்துக்கொள்ளும் போது முதலாக பாதிக்கக்கூடியது மிகச்சிறிய இரத்த நாளங்கள், கண்கள் பாதிக்கப்படலாம், கிட்னி பாதிக்கப்படலாம். அடுத்ததாக ஆணுறுப்பு பாதிக்கப்படும். அடுத்ததாக ஹார்ட் அட்டாக், பிரெயின்ல ஸ்ட்ரோக் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த இரத்த நாளங்கள் பாதிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது ஆகும். ஒருத்தருக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்தால் உடனே, டயபெட்டிஸ் வந்த உடனே அடுத்த வாரமே அவருக்கு அது இரத்த நாளங்களை பாதித்து தீவிரமாக ஆக்காது. அப்போ சர்க்கரை வியாதி இரத்த நாளங்களை பாதிக்க 5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். அதனுடைய முதல் அறிகுறி கண்ணில் தெரியும். அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு உறுப்புகளாக இந்த சர்க்கரை வியாதி பாதித்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் அது ஆண்மை குறைவையும் உண்டாக்கும். அது பல்வேறு முறைகள்லையும் ஆண்மை குறைவை உண்டாக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று ஹார்மோன்களை பாதிக்கலாம். ஹார்மோன்களில் ஒரு இம்பேலன்ஸை உருவாக்கலாம். கல்லீரலை பாதிக்கலாம். பல உறுப்புகளை பாதிப்பதன் மூலமாக ஹார்மோன்களில் இம்பேலன்ஸை உண்டு பண்ணும். அடுத்ததாக இந்த சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கும். நரம்புகள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுறுப்பினுடைய எழுச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது நரம்புகள். நாம் எக்ஸைட் ஆகிறோம், ஒரு பெண்ணை பார்க்குறோம், அது கண் வழியாக அந்த நரம்புகளுக்கு, மூளைக்கு போய் சேருது. ஒரு அழகான பெண் அல்லது ஒரு தூண்டுதல்.
அந்த தூண்டுதலிருந்து உணர்வுகள் நரம்பு வழியாக தண்டுவடத்து வழியாக ஆணுறுப்புக்கு வந்து விரைப்படைய செய்கின்றன. இது எல்லாமே நரம்புகளுடைய முக்கியமான பங்கு இருக்குது இதில். அப்போது நரம்புகளில் இது மிகப்பெரிய அளவுக்கு சர்க்கரை நோய் பாதிக்கும். ஆனால் இது உடனே பாதிக்காது, இதுவும் 5 வருடங்களுக்கு மேலாகும். மூன்றாவதாக இரத்த குழாய்களை பாதிக்கும். ஆணுறுப்பில் சின்ன 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 பாக்கெட்டுகளாக பலூன்கள் போல சின்ன 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 கோடிக்கணக்கான பலூன்களை உள்ள வச்ச மாதிரி இரத்த நாளங்களில் ஒரு சின்ன சின்ன பலூன்கள் போல இருக்கும். இது ஊதாமல் அப்படி சுருங்கி இருந்தால் ஆணுறுப்பு சுருங்கி இருக்கும். ஆணுறுப்பு விரைப்படையும் போது ஒவ்வொரு பலூனும் ஊதி 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 அது பெரியதாக்குனா எப்படி இருக்குமோ அது போல் ஆணுறுப்பு அந்த இரத்த பைகளில் ரத்தம் செலுத்தப்பட்டு பாய்ச்சப்பட்டு ஆணுறுப்பு விரைப்படைகிறது. அப்போது ஆணுக்கு வந்து தாம்பத்திய உறவுல தயார் நிலையை அடைகிறாங்க. இப்போது இந்த இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு விரைப்புத்தன்மையில இருக்கும். இதை வந்து எப்படி சரி செய்வது அப்படின்னா, முதல்ல டயபெட்டிஸ் வந்தவுடனேயே அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நல்ல மருந்துகள் எடுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அதே போல் நல்ல ஓய்வு, உணவு கட்டுப்பாடு, முக்கியமாக உணவு கட்டுப்பாடு. நம்ம நாக்கை கட்டுப்படுத்துறது நமக்கு ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா பிறந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் இனிப்புகளையும் சாப்பிட்டு பழகியிருப்போம். ஒரு கட்டத்தில் உணவை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னும் போது நமக்கு அது ரொம்ப மனக்கட்டுப்பாடு கஷ்டமாக இருக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடு, ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, அதை தொடர்ந்து மருந்துகள், சரியான அளவுக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வியாதி நம்ம உடம்புல நார்மல் லெவலுக்கு வந்துடும். சர்க்கரை நார்மல் சர்க்கரை உடம்புல இருக்கும்போது நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கிற மாதிரி அர்த்தமே இல்லை, நாம் நார்மலாக இருக்கிறதாக தான் அர்த்தம். அப்போது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவது என்பது மிக 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 குறைவு. அப்போது அந்த சர்க்கரை வியாதி ஆண்மை குறைவை உண்டு பண்ணுவது என்பது நிச்சயமாக உண்டு பண்ணும். யாருக்கு சரியான கட்டுப்பாட்டில் வைக்காதவங்களுக்கு 5 வருடங்கள் 6 வருடங்களில் இது உண்டு பண்ணும். ஆனால் சர்க்கரை வியாதி வந்த உடனேயே பல பேர் வந்து ஆண்மை குறை வந்துட்டதாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, பல்வேறு புத்தகங்களை படிக்கிறாங்க, இல்லை ஒரு பேம்ப்ளெட் இருக்கும், சர்க்கரை வியாதி உள்ள ஒரு பேம்ப்ளெட்டை படிக்கும்போது நமக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்ற உணர்வு வரும்போது அந்த பயம் காரணமாக, மன ரீதியான ஒரு உணர்வு காரணமாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம், ஆண்மை குறைவு வரலாம். அதையும் நாம் சரி செய்ய வேண்டும். ஒரு சரியான விளக்கங்கள் கொடுப்பதன் மூலமாக இந்த மாதிரியான கருத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆண்மை குறைவு வர்றதுக்கு சர்க்கரை வியாதியில் இருப்பவங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேலாகும். அதே போல் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஆல்கஹால், ஸ்மோக்கிங் போன்றதை அறவே தவிர்க்கணும். சர்க்கரை வியாதியும் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காம்பினேஷன். ஸ்மோக்கிங் இரத்த குழாய்களை பாதிக்கும், சர்க்கரை இரத்த குழாய்களை பாதிக்கும். அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஆண்மை குறைவு, மூளையில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் இவங்க வந்து சர்க்கரை வியாதியை மிக மிக கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். சர்க்கரை லெவலை வந்து ஒரு 150 மில்லிகிராம் பர் டிஎல் லெவலில் அதுக்கு குறைவாகவே வைத்துக்கொள்ளணும். குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை இவங்க செக்கப் செய்து கொண்டே இருக்கணும் சர்க்கரையை. இதன் மூலமாக இவர்கள் வந்து ஆண்மை குறைவையும் தவிர்க்க முடியும். ஆண்மை குறைவு வந்து ஒரு முழுமையாக தவிர்க்கக்கூடிய வியாதி. தேவையில்லாத பழக்கங்கள், ஸ்மோக்கிங் போன்ற பழக்கங்களும் நோய்களை கட்டுப்படுத்தாமல் வர்றதுன்னா ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். சரி, இந்த ஆண்மை குறைவை சரி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியும். இப்படி சர்க்கரை வியாதினால் அவருக்கு ஆண்மை குறைவு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால் அற்புதமான மருந்துகள் இன்றைக்கி இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது. இந்த இரத்த குழாய்களை விரிவடை செய்து ஆண்மை குறைவை போக்கக்கூடிய பல்வேறு மருந்துகள், நீங்களாம் ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டிருங்க, வயக்ரா போன்ற மருந்துகள் இருக்குது. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிக மிக ரொம்ப நல்ல அருமையாக வேலை செய்யும். சில பேருக்கு அதான் இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரி 2 வருடத்துக்குள்ளே வந்ததாக அவர் நினைக்கும் போது இது மன ரீதியான பாதிப்பாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து செக்ஸ் தெரப்பி என்பது மிக மிக உபயோகமாக இருக்கும். செக்ஸ் தெரப்பியில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து செக்ஸ் தெரப்பி சொல்லி கொடுத்து இந்த
மனரீதியான ஆண்மை குறைவை முழுமையாக போக்க முடியும். இதை தவிர ஆண் உறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் போன்ற மருந்துகளும் இருக்குது. பெப்பாவெரின், ப்ரோஸ்டாகுலாண்டின் E2 போன்ற பல்வேறு மருந்துகள் இருக்குது. இது ஆண் உறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக அவங்க இந்த ஆண்மை குறைவை போக்க முடியும். சில பேர் 10-20 வருடங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் சர்க்கரையை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்மை குறைவு வந்து ஈவன் வயக்ரா போன்ற மாத்திரைகள் கூட பயன்படாமல் போயிடும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆணுறுப்பில் அறுவை சிகிச்சை செய்து பினைல் ப்ராஸ்தசிஸ் இருக்கு, அந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த ப்ராஸ்தசிஸ் என்ற உறுப்பை உள்ள வச்ச உடனே அவங்க முழுமையாக நல்ல ஆண்மையோட தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும். அதனால் பல்வேறு படிகளாக இதை நம்ம பிரிக்கலாம். செக்ஸும் சர்க்கரை நோயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50% சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்மை குறைவு ஏற்பட்டுருது. இதை வந்து முழுமையாக தவிர்க்க முடியும். தவிர்க்க முடியலை, அந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா நன்றாக குணப்படுத்த முடியும். அப்போ ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் முழுவதும் அருமையான தாம்பத்திய உறவை அனுபவிக்க முடியும். அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலும் இல்லை வேறு குறைபாடுகள்னால ஆண்மை குறைவு இருந்தாலும் முழுமையாக அவர் தாம்பத்திய உறவை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கலாம்.